முக்கிய செய்தி. தாவேகாவிலிருந்து நாளை 10க்கும் மேற்பட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தாவேகாவினரும் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு புதிய அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் ஐயுஎம்எல் போக தாவேகாவிலிருந்து புதிதாக 10க்கும் மேற்பட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக ஒரு முக்கிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைத்த போது முதலமைச்சர் விஜய் மற்றும் 9 தாவேகா எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்ற நிலையில் நாளை 10க்கும் மேற்பட்டோர் தாவேகாவினர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தாவேகாவை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நாளை புதிய அமைச்சர்கள் 10 மணிக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுது 10க்கும் கூடுதலான தமிழக வெற்றி கழகத்தினர் அமைச்சரவையிலே இடம்பெறுவார்கள். அதாவது ஒரு 13 பேர் வரை கூட எதிர்பார்க்க முடியும். அதே நேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒருவரும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த ஒருவரும் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியினுடைய 2 உறுப்பினர்கள் இடம்பெறப் போகின்றார்கள். எனவே தாவேகா ஏற்கனவே ஒரு இளைஞர்களை கொண்டு அமைச்சரவையை அமைத்திருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் அமைச்சரவையிலே இளைஞர்களாக இருக்கின்றார்கள். எனவே மூத்த அமைச்சர்கள் புசியானம், செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் இருந்தாலும் பெரும்பாலான அமைச்சர்கள் இளம் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிலையில் நாளை புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுது அதுவும் ஒரு இளம் பட்டாளமாக இருக்கும். எனவே தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான இந்த அரசை பொறுத்தவரை பெரும்பாலும் இளைஞர்கள் முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வாகி வந்திருக்கக்கூடியவர்கள் தான் அமைச்சரவையிலே இடம்பெறப் போகின்றார்கள் பெருமளவில். எனவே அவர்களுக்கு பல முக்கிய துறைகளும் ஒதுக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே பல துறைகள் ஒதுக்கப்பட்டு விட்டன. 9 அமைச்சர்களுக்கு கிட்டத்தட்ட 13க்கும் மேலான துறைகள் ஒதுக்கப்பட்டு விட்டன. இன்னும் ஒரு 20க்கும் கூடுதலான துறைகள் ஒதுக்கப்பட வேண்டும். அதில் பல முக்கிய துறைகள் இருக்கின்றன. பத்திரப்பதிவு துறை போன்ற சவால் மிக்க துறைகள் இருக்கின்றன. மதுவிலக்கு, ஆயத்தீர்வை உள்ளிட்ட சவால் நிறைந்த துறைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தமிழக முதலமைச்சர் யாருக்கு வழங்கப் போகின்றார் என்பதுதான் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. நாளை அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கான துறைகளும் தெரிய வரும். ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதன் பிறகாக அவர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. நாளையும் அதே போன்று துறைகளை சற்று தாமதமாக சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் 2ஆம் கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த அமைச்சர்கள் பொறுப்பேற்பு என்பது முழு அளவிலான அமைச்சரவையை பெறுவதன் காரணமாக அவர்களுக்கான துறைகள் தொடர்பான தகவல் நாளைய தினமே வெளியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் தான் நாளை காலை 10 மணிக்கு தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்பார்கள். ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கின்றார். நாளை காலை 10 மணிக்கு 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், ஒரு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவரும் அமைச்சராக பொறுப்பேற்பார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையிலே இடம்பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கும் அமைச்சர் ஆதவர்ஜனா உள்ளிட்டவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எனவே திருமாவளவன் என்ன முடிவெடுக்கப் போகின்றார் என்பது இன்று இரவே தெரிய வரும். அமைச்சரவையிலே நாளை 10க்கும் கூடுதலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இடம்பெறப் போகின்றார்கள். அந்த 10க்கும் கூடுதலானவர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்களில் இருந்து தேர்வாவார்கள் என்று எதிர்பார்க்க முடியும். ஏனென்றால் அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய விதமாகத்தான் தமிழகத்தில் அமைச்சரவையை அமைப்பதற்கு தற்பொழுது தாவேகா திட்டமிட்டிருக்கின்றது. ஒரு சில மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றியடையாத சூழலிலும் அந்த மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கும் வட்டார அளவிலான முக்கியத்துவத்தை வழங்கும் விதமாக அந்த பகுதிகளை சார்ந்தவர்களுக்கு அமைச்சரவையிலே இடம் தருவதற்கு முதலமைச்சர் முன்வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாளை தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஒரு முழு அளவிலான அரசாக இது செயல்பட தொடங்கும். இப்பொழுது சில துறைகளுக்கு அமைச்சர்கள் இல்லை. எனவே அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் இருப்பார்கள். ஏனென்றால் முழு அளவிலான நிதிநிலை அறிக்கையை வெளியிட வேண்டும். திமுக கடந்த முறை வெளியிட்ட நிதிநிலை அறிக்கை என்பது இடைக்கால நிதிநிலை அறிக்கையாகத்தான் இருந்தது. அடுத்து வரக்கூடிய இந்த நிதியாண்டிற்கான நடப்பு நிதியாண்டிற்கான முழு அளவிலான நிதிநிலை அறிக்கை வெளியிட வேண்டும். நிதியமைச்சருக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கின்றது. மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கின்றார் என்றாலும் கூட மற்ற துறைகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துருவை நிதித்துறைக்கு அனுப்ப வேண்டும். நிதித்துறை அதை பரிசீலித்து அதற்கான ஒப்புதலை வழங்க வேண்டும். எனவே துறை சார்ந்த நிதித்துறைக்கு கோப்புகளை அனுப்ப வேண்டும் என்றால் துறையினுடைய அதிகாரிகள் மட்டும் அதை செய்ய முடியாத அமைச்சர்கள் இருக்க வேண்டும். ஆளுநர் உரை தயார் செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக முழு அளவிலான நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். எனவே புதிய அமைச்சர்கள் விரைந்து பொறுப்பேற்று தங்களுடைய துறை சார்ந்த பணிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை எழுந்திருக்கின்றது.
அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் தொடர்ந்து மூத்த அதிகாரிகளோடு துறை சார்ந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டங்களிலும் பங்கேற்பதற்கான அவசியம் எழுந்திருக்கின்றது. எனவே நாளை நடைபெறக்கூடிய அமைச்சரவை பதவியேற்பின் தொடர்ச்சியாக அமைச்சர்களுக்கான குறைகள் என்ன என்பது சொல்லப்பட்டு உடனடியாக அவர்கள் அனைவரும் தலைமைச் செயலகம் வந்து நாளை தங்களுடைய பணிகளை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே அமைச்சர்கள் 9 பேரும் தங்களுடைய பணிகளை தலைமைச் செயலகத்திலே மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டங்களில் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து அவர்களோடு கலந்துரையாடல் நடத்தி வருகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் அனைவருமே புதுமுகமாக இருக்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள் என்ற அடிப்படையில் அந்த துறை சார்ந்த ஆய்வு கூட்டங்களில் பங்கேற்பது மட்டுமல்லாமல் துறை சார்ந்த அலுவலகங்களுக்கும் நேரில் சென்று பார்வையிட்டு சேமிப்பு கிடங்குகளாகட்டும், மின் வாரியத்தினுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், சுகாதாரத்துறையினுடைய பல்வேறு பகுதிகள் கட்டுமானங்கள் அனைத்தையும் சென்று பார்வையிட்டு வருகின்றார்கள். எனவே புதுமுக அமைச்சர்கள் எந்த வகையிலும் தங்களுடைய செயல்பாட்டில் புதுமுகங்கள் என்பது தென்படக்கூடாது என்பதன் அடிப்படையிலே முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அலுவல் சார்ந்த கூட்டங்களில் பங்கேற்று விரைந்து பல்வேறு இடங்களுக்கும் சென்று சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான தரவுகளை பெற்று வருகின்றார்கள். மேலும் செய்தியாளர் சந்திப்பை கூட பல அமைச்சர்கள் தொடங்கிவிட்டார்கள். செய்தியாளர்கள் பல கேள்விகளை எழுப்பும் பொழுது அதற்கான தரவுகளோடு பதிலளிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த அரசு ஒரு புதுமையான அரசாக, புதுமுக அமைச்சர்களை கொண்ட ஒரு அரசாக இருந்தாலும் கூட எந்த வகையிலும் அரசு நிர்வாகத்திலே சுணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, ஒரு தேக்க நிலை இருந்து விடக்கூடாது என்பதற்காக அமைச்சர்களுக்கு அனைத்து வகையான கோப்புகளையும் அதிகாரிகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றார்கள், கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்பதை உடனடியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாளை முழு அளவிலான அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நாளை பிற்பகல் முதலே தலைமைச் செயலகத்திலே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கான அறைகள் அனைத்தும் நிரம்பி அமைச்சர்கள் தங்களுடைய பணிகளை தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே முக்கிய அமைச்சர்கள் 9 பேர் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையிலே அவர்களுக்கான அறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது தலைமைச் செயலகத்திலே. கடந்த முறை எந்த துறையினுடைய அமைச்சர் எந்த அறையில் இருந்தாரோ அதே அறை ஒதுக்கப்படாமல் அவர்கள் விரும்பிய அறையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மாற்று அமைச்சர்கள், மாற்றுத்துறை அமைச்சர்களாக இருந்தவர்களை அறையை கூட பெற்றிருக்கின்றார்கள். எனவே நாளை அனைத்து அமைச்சர்களுக்கும் தலைமைச் செயலகத்திலே அறை ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த அறைகளில் இருந்து அமைச்சர்கள் தங்களுடைய பணிகளை தொடங்குவார்கள். உடனடியாக தமிழகத்தில் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை அவர்கள் முடிவு செய்து இந்த தென்மேற்கு பருவமழை எல்லாம் தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது வரக்கூடிய நாட்களிலே. அதன் தொடர்ச்சியாகத்தான் வடகிழக்கு பருவமழை வரும். எனவே மழைக்காலம் இருக்கின்றது. தற்பொழுது கடுமையான கோடைக்காலம் நிலவி வருகின்றது. தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல உத்தரவுகளை எல்லாம் முதலமைச்சர் பிறப்பித்திருக்கின்றார், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் என்ற முறையிலே. எனவே நாளை அமையப்போகின்ற அந்த புதிய அமைச்சரவையிலும் கூட, அதாவது கூடுதலாக அமைச்சர்கள் இடம்பெற்று தங்களுடைய துறை ரீதியிலான அலுவல் ஆய்வு குழு கூட்டங்களை எல்லாம் நடத்த இருக்கின்றார்கள். மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வீட்டு வசதி வாரியம், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, இந்து சமய அறநிலையத்துறை உள்ளிட்ட பல துறைகளுக்கான அமைச்சர்கள் நாளை யார் என்பது தெரிய வர இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.